பொதுவா வீட்ல இருக்கிற பெண்களுக்கு பொழுதுபோக்கு என்னன்னா பக்கத்து வீட்டு எதிர்த்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா. அப்படி இங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க தெருக்குள்ள இருக்கிற பெண்கள் கிட்ட சாட்ல கதை பேசிட்டே இருக்கும் போது அவங்க வீட்டு கிட்ட ஒரு நபர் அவர் நைட் ஆனா ஏதோ ஒரு விஷயத்த ரகசியமா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்ன பண்றாருன்றத நோட்டமிட்ட நம்ம படத்தோட ஹீரோயின் அதை என்னன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றத ரொம்ப வித்தியாசமா படத்துல லாஸ்ட் என்னதான் நடக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாம சூப்பரான ட்விஸ்டோட முடிச்ச படம் தான் 2024 ரிலீஸ் ஆன சூஷ்மதர்ஷி. டக்குன்னு கதைக்குள்ள போலாப்பாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ரெசியூமை நான் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, உனக்கு 2 இயர்ஸ் தானே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்க, 2 இயர்ஸா? வேணாம் 4 இயர்ஸ் மென்ஷன் பண்ணிடு. மாட்டிக்கிட்டேன்னா காலி ஆயிருவ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்கேஸ் அவங்க செக் பண்ணலன்னா உன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீ என்னை பத்தி பில்டப் கொடுத்து பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ரெசியூம் ரெடி பண்ணிட்டே இருக்க வெளியே கார் சவுண்ட் கேக்குது. ஹீரோயினை வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்க காரை யாரோ ஒரு நபரை இடிச்சிருப்பாங்க, அதனால காரு பின்னாடி டொக்கு விழுந்திருக்கும். அதெல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்க இப்போ ஹீரோயினோட கணவரை காமிக்கிறாங்க. அவரோட பேங்க்ல இன்சூரன்ஸ் லோன்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருப்பாரு. அவங்க மேனேஜர் கிட்ட அவர் பேசிட்டே இருக்கிற நேரத்துல அவங்க மனைவி பாலை பாத்துக்கோ பொங்கி ஊத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர் போன்ல அதை மிஸ் பண்ணிருப்பாரு. பால் முழுசா பொங்கி ஊத்திருக்கும். எங்க மனைவி கிட்ட சொன்னா அவ திட்டுவான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருவாரு. ஆனா பால் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாப்பாக்கு ஃபுல்லா தரணும்னு சொல்லிட்டு எப்படியோ தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. இப்ப அவங்க மனைவி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூக்காக அப்ளை பண்ணணும். சோ அதுக்கான காப்பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டும் நான் இன்டர்வியூக்கு போறேன் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் எல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ உங்க கணவருக்கு உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்க பாப்பாவும் அம்மா என்னம்மா பால் கம்மியா இருக்கு அப்படின்னா உன் அப்பாட்ட கேளு, ஏன்னா அவர் தானே அதை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனைவி கண்டுபிடிச்சிருப்பாங்க இவர் பால் ஊத்தின விஷயம். அவங்க கணவரும் ஆபீஸ் கிளம்பும் போது நீ எப்படி கண்டுபிடிச்ச, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பக்காவா வச்சுட்டேனே அப்படின்னு சொல்ல, எல்லாமே கிளீன் பண்ணீங்களே, பால் பொங்கி ஊத்தின கடை கீழே பால் இருந்ததை நீங்க கவனிக்கல, நான் பாத்துட்டேன், அடுத்தோட இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க கணவர் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. அதே இடத்துல ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்க எதிர்த்த வீட்டு ஃப்ரெண்டு இன்டர்வியூக்கு போவாங்க. அவங்க தான் வாட்ஸ்அப்ல நான் இன்டர்வியூ போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் இன்டர்வியூ போயிட்டு வரேன்னு சொல்ல பாய்னு ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப வேகமா அவங்க போற இன்டர்வியூக்கு ஹீரோயின் ரெடி ஆகி போறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு செம ஷாக். நீ என்னோட இங்க பண்ற அப்படின்னும் போது நானும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதான், ஆனா 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அதெல்லாம் என் கம்பெனி ஆக்டர் கிட்ட சொல்லி மாத்திட்டேன், நீ உனக்கு கவலைப்படாத, நான் என்ன பண்றது வீட்டுல இருந்தா போர் அடிக்கும்ல அப்படின்றத ஹீரோயின் சொல்றாங்க. இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கு செம்ம காண்டா இருக்கும். எங்க இவ எனக்கு காம்படிஷனா வந்துருவான்னு சொல்லிட்டு லைட்டா கோச்சுப்பாங்க. இப்ப ஹீரோயின் கார் டிரைவ் பண்ணும்போது பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும், ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ சில ஆட்கள் குடியேறி வராங்க. அதெல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க. இப்போ வீட்டுக்கு போறாங்க. அவங்க கணவர் வரதுக்கு முன்னாடியே பொருட்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல சில ஆட்கள் வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்க்க கொஞ்சம் சைலண்டான ஒரு காமான பர்சன் மாதிரி தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பூனைய ஏம் பண்ணி கல்லால அடிப்பாரு. யாரா இந்த மலை குரங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாத்துட்டு இருக்க. இப்ப அவங்க கனவெல்லாம் வந்திருப்பாங்க. ஆபீஸா அந்த விஷயத்தான் பேசிட்டே இருக்கும் போது அவங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணு புதுசா வந்திருப்பான். ஆனா அவ எல்லார்கிட்டயும் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசி நிறைய கஸ்டமரோட இன்சூரன்ஸ் லோன்லாம் எடுத்துப்பான். இப்ப மேனேஜரும் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு புதுசா வந்திருக்குப்பா, உன்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸோட டீட்டெயிலும் அவங்க கிட்ட கூட அப்படின்னு சொல்ல ஹீரோ சரிங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா இதை பார்த்த ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்டயும் உங்க மேனேஜர் கிட்டயும் ஜாக்கிரதையா இரு, அவ ஷர்ட் பண்ண மாதிரி பேசுறனால உன் மேனேஜர் கவுந்து விழுந்து எல்லாத்தையும் அவகிட்டே குத்துற போறாரு, உனக்கு ப்ரொமோஷன் வராம போயிட போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே அன்னைக்கு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கருவேப்பிலை தேவைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற மரத்துல கொஞ்சம் எடுப்பாங்க. அப்ப பாக்குறாங்க அந்த வீட்டுல ஒரு பாட்டியும் அவங்களோட பையனும் மட்டும்தான் தங்கி இருப்பாங்க. அந்த பாட்டியும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போக ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சமையல் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுல இருக்கிற பையனோட பேரு மேங்குவல். அவரும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச வருவாங்க. எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவனை சின்ன வயசுல பார்த்தா இப்ப வளர்ந்து போயிட்ட அப்படின்னு பேச, என்னாச்சு ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது அப்பா இறந்துட்டாரு, பயத்துல நான் பாத்துட்டு இருந்தேன், இப்ப அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால கிட்டவே இருக்கட்டும்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பாட்டியும் சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு போக அவங்க கணவரும் ஆரம்பிச்சுட்டா இவ வாட்ஸ்அப்ப இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணுவாருங்க பாரு அப்படின்னு சொல்ல
அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த ஏரியால இருக்கிற 6 பெண்கள் அந்த குரூப்ல சாட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதுலதான் சொல்லுவாங்க. இப்ப அந்த பாட்டியும் குரூப்ல மெசேஜ போடுறாங்க. அந்த வீட்ல இருக்கிற பையன் பேரு மேனுவல். அவங்க அம்மா கூட தான் இருக்கா. அவங்க அப்பா, அம்மா, அக்கா 4 பேரும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாக்கு இங்க ஒரு இடத்துல பேக்கரி இருக்கு. அது நல்லாவே ப்ராஃபிட் தரக்கூடியது. கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அப்பா அவங்க சொந்த ஊருக்கே போறேன்னு இங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா அவரு தவறின பிறகு அவங்க பையன் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்காரு. பாவம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் குரூப்ல அந்த பாட்டி அனுப்பி இதெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அந்த பாட்டி, அந்த பையன் நல்ல பையன்டி, யாராவது இந்த பையனை உஷார் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாங்க. பாட்டி அவன் பார்க்க அங்கிள் மாதிரி இருக்கான், எனக்கெல்லாம் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவன் சிரிச்ச குழந்தை மாதிரிடி அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க ஹீரோயினோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்களே, அவங்களோட கணவர் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்கும். அவங்க இந்த பாட்டி வீட்டுல தான் வாடகைக்கு இருப்பாங்க. அவங்க எப்பவுமே வேலைக்கு போக முன்னாடி அவங்க பையனை ஹவுஸ் ஓனர் கிட்ட விட்டுட்டு போவாங்க. அப்படி அவங்க விட்டுட்டு போகும்போது மேனுவல் பார்த்தான். மேனுவல் இன்ட்ரடியூஸ் பண்ண வரதுக்குள்ள எனக்கு உங்களை பார்த்தே தெரியும், எப்படி நாங்க வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி பேசிட்டோமே அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். அந்த பாட்டியும் மத்த பெண்களும் வாட்ஸ்அப்ல பேசிட்டே இருக்கிற நேரத்துல ஹீரோயின் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அப்ப பாக்குறாங்க அவங்க மூக்குத்தி சிங்க்ல விழுந்துரும். அதை அவங்க எப்படியோ ட்ரிக்கா எடுத்துக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கனால ஹீரோயினோட கார் எடுத்துட்டு அந்த பொண்ணை டிரா பண்ண போறாங்க. அப்படி பாதி பேர் எல்லாம் கிளம்பி போக இந்த நேரம் மேனுவல் ஒரு கட்டி எடுக்கிறான். அதுல சிவப்பு துணியை கட்டுறான். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அதை சொருகிட்டு ஆலையில அதை வீட்டுல போய் அந்த கட்டை தெரியறான்னு பாத்துக்கிட்டே போறான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெண்கள் யார்கிட்டயாவது க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சிங்கிள் பேரண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்டா மாறிடுறான். மேனுவலோட அம்மாவும் மோட்டர்னால தண்ணி ஊத்துதுன்னு வெளியே பார்க்க வருவாங்க. அப்ப ஹீரோயினா கவலைப்படாதீங்க, தண்ணி நினைச்சு, ஆமா ஆன்டி நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குமா சொல்லிட்டு ஹீரோயின் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் தெரியுது. டக்குன்னு அவங்க உள்ள போறாங்க. பார்த்தா அவங்க பையன் வீட்டுக்கு வந்திருப்பான். அவனும் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கிரீன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான். நைட் அவன் வாட்ஸ்அப்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் அலசி ஆராயிறான். மேனலோட வீட்டுல ஒரு உடம்பு இருக்கும். அந்த உடம்பை அவன் அடிச்சு எடுத்துட்டு போற விஷயத்த ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே ஆண்கள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி அவன் இன்வைட் பண்ணிரு. அதுல இருக்க எல்லாருக்கும் அவன் நான்வெஜ் சமைச்சு போடும் போது ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். நான் அதை பார்த்து இவன் ஒரு உடம்பை தூக்கிட்டு போயிருந்தான், ஒருவேளை அததான் சமைச்சு போட்டானா அப்படின்னு சொல்லச்ச வாய்ப்பே இல்ல, என் கணவர்லாம் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க ஆண்கள் எல்லாம் குடிச்சிட்டு நான்வெஜ்ஜ ஒரு வெட்டு வெட்டிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் குடிச்சு பேசியிருக்க நேரத்தை மேனுவல் அங்க இருக்க எல்லாரும் பத்தின விஷயத்த அவன் கேட்டு தெரிஞ்சு அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க கணவரும் மேனுவலோட வீட்டுக்கு போறாங்க. மேனுவலை பத்தியும் அவங்க அம்மா பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட கணவரும் நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்ல அவரும் அந்த பேக்கரியை பத்தி பேசுவாரு. இவங்க பேசிக்கிற நேரத்துல அவங்களோட குட்டி பொண்ணும் அங்க இருந்து ஒரு பொம்மை எடுக்க போவா. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க மேனுவலோட அம்மா எழுந்திருப்பாங்க. ஆன்டி எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மேனுவல் போய் மாத்திரை கொடுக்குறான். அவங்க தூங்குறாங்க. திரும்பவும் கொஞ்சம் தான் எழுந்துக்கிறாங்க. மருந்து கொடுக்குறான். அப்பதான் ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறாங்க பாவம் ரொம்ப வயசானவங்க, அவங்க அப்பப்போ மெடிசன் எடுத்துக்கணும்னு. அடுத்த நாள் மேனுவல் அவங்க அங்கிளை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு எடுத்த போட்டோ எல்லாம் காமிக்கிறான். நான் அந்த குச்சை நட்டு வச்சேன், எல்லா வீட்லயும் போய் பார்த்தேன், எங்கேயும் நம்ம வீடு தெரியல, ஆனா பக்கத்துல இருக்கிற சர்ச் அங்கிள் வீட்டுல மட்டும் நம்ம வீடு நல்லா தெரியுது, ஆனா கவலைப்பட வேண்டாம், சண்டே அவங்க சர்ச்சுக்கு போயிருவாங்க, அந்த டைம் நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாவும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன், பேசாம நான் சொல்ற வழியா பண்ணு, சிம்பிளா முடிஞ்சிரும்னு சொல்ல அந்த வயசானவரோட பையனும் அப்பா அதெல்லாம் வேண்டாம், மேனுவலும் நானும் ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டுட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம், கரெக்டான டைம் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல மேனுவலா ஆமா அங்கிள் அவன் சொல்றதான் கரெக்ட், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த நபரும் ஒரு போன்ல நிறைய கெமிக்கல் பத்தி பாத்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு அப்ரைசல் போகும். அதுல ப்ரொமோஷன் பத்தி பேசும்போது 2 பேருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். ஒண்ணு அந்த புதுசா சேர்ந்த பொண்ணுக்கும், 2வது ஹீரோக்கும். ஆனா புதுசா சேர்ந்த பொண்ணுக்கு மேனேஜர் போஸ்டிங் இந்த லொகேஷன்லயே கொடுத்துருவாங்க. ஆனா ஹீரோக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ ஏன்டா அந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்ற மாதிரி அப்செட் ஆயிருவாரு. இங்க ஹீரோயினும் அவங்க பொண்ணை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கால் வரும். அவங்க அட்டென்ட் பண்ண இன்டர்வியூல அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. இப்ப அடுத்த இன்டர்வியூக்கு நீங்க வரணும், நாங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப குஷி இருப்பாங்க. வாட்ஸ்அப் குள்ள போனா ஃப்ரெண்டும் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களும் செலக்ட் ஆயிருப்பாங்க, அந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் நானும் செலக்ட் ஆயிட்டேன், வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உங்களுக்கு ட்ரீட் வச்சுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரம் உங்க கணவர் வந்துருவாங்க. அவர் சோகமா இருக்க ஹீரோயின் நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கும் அப்செட்டா இருக்கும். இல்லம்மா எனக்கு லொகேஷனை மாத்திட்டாங்கன்னு சொல்ல நான் அப்பவே நினைச்சேன்
உன்னோட மேனேஜர் ஒரு டுபாகூர் மேனேஜர், அவன் எப்பவுமே நமக்கு பிரச்சனையே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி கவலைப்படாத, நம்ம இங்க இருந்து போற மாதிரி இருந்தா இந்த ஆனிவர்சரிய பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணோம், எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இங்க அவங்க அங்கிளும் அவங்க பையனும் சில விஷயத்த பண்ணிட்டே இருக்க மேனுவல் போவான். மேனுவல் கிட்ட அந்த அங்கிளும், இங்க பாருப்பா, எனக்கே என் புள்ள மேல நம்பிக்கை இல்ல, இவன் கிட்ட இவ்வளவு பெரிய ரிஸ்க் கொடுக்காத, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அங்கிள் உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போலாம், ஆனா எனக்கு இருக்கு, கண்டிப்பா அது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ல நிறைய பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் கெமிக்கல் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி வெட்டிங் ஆனிவர்சரிக்கான செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாருமே வருவாங்க. அப்போ மேனுவல் வீட்டுல இருக்கிற டேபிளையும் துணியும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டேபிளுக்கு மேல ஒரு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துருவான். கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்க ஹீரோயின் பாத்துருவாங்க. மேனுவல் வீடு எரிய ஆரம்பிக்கும். உடனே எல்லாம் செக் பண்ணி பார்த்தா மேனுவலோட அம்மா காணாம போயிருவாங்க. போலீஸ் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மேனுவல் அவங்க அம்மாக்கு மறதி பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லுவாரு. சோ இருக்கிற எல்லா இடத்துலயும் அவங்க தேடி அலச ஆரம்பிப்பாங்க. கடைசியில அவங்க அம்மா ஒரு ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். மேனுவலும் ரொம்ப கஷ்டப்படுவான். இத பார்த்த உடனே ஹீரோயினோட கணவரும், என் மனைவி பிரெக்னெண்டா இருக்கும் போது ஒரு நர்ஸ் தான் அவளை பாத்துக்கிட்டாங்க, நான் அவங்க நம்பர் தரேன், அவங்க வேணா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா பாத்துக்கிட்டோம், ஏன்னா எல்லா நேரமும் உன்னால அவங்கள பாத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. அப்படி எல்லாம் போற நேரத்துல மேனுவலோட அங்கிளும் அவங்களோட பையனும், கரெக்டான நேரம் எப்ப வருதுன்னு பாரு, நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோட கணவரும், பாவம் மேனுவலை பார்த்தான்னு கஷ்டமா இருக்கு, அவங்க அம்மாக்கு வர இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது நமக்கு தெரியவே தெரியலப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு டவுட்டா வரும். மறதி பிரச்சனை இருக்குன்னா அப்ப எப்படி அவங்க தெளிவா ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க, எனக்கு இதுல ஏதோ டவுட்டா இருக்கேன் போது அது ஒண்ணும் இல்ல, அவங்களோட பொண்ணு அவங்க எப்பவுமே ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விடுவாங்களாம், அந்த ஞாபகத்துல போயிட்டாங்க, அவங்க பொண்ணு இங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, பாவம் அந்த ஞாபகத்துல தான் அவங்க நடந்து போயிருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அடுத்த நாள் காலையில அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா ஒரு நாள் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதோ, எழுந்து மாத்திரை போட்டது, கண்ணாடி எடுத்து வச்சது, இதெல்லாம் ரொம்ப தெளிவா பண்றாங்களேன்னு சொல்லி ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களால ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண முடியாது, அப்பப்ப மறந்து போயிருவாங்க. இவங்க ரொம்ப தெளிவா பண்றாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இப்போ அவங்க ஜன்னல் வழியா பாக்குறாங்க. இங்க இருந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். இப்ப ஹீரோயின் ஜன்னல்ல பார்க்கும் போது மேனுவல் துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் மழை பெய்யறமா இருக்கு, துணி எடுக்கிறதுக்காக போவாங்க. அவங்க துணி எடுத்துட்டு பாக்குறாங்க, மேனுவல் வீட்டுல துணியெல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க. ஒருவேளை மேனுவல் தான் எடுத்திருப்பான்னு பார்த்தா அவன் அப்பதான் வண்டி ஓட்டிட்டு உள்ள வருவான். இவங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். இவங்களுக்கு அப்ப கண்டிப்பா அவங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்க. அப்படி அவங்க அம்மா எடுத்தாங்கன்னா ரொம்ப விவரமா தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏய் சும்மா கதை விடாதடி, அது ஏதோ கேஷுவலா நடந்திருக்கும், இது ஏன் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறேன் போது, இல்ல நீ வேணா பாரு, இப்ப அவங்க வீட்டுல குக்கர் சத்தம் கேக்குது தானே, 4வது விசில் வரும்போது அவங்களே ஆஃப் பண்ணிருவாங்க பாரு, அப்படிங்க ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க தெளிவா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு விசிலா கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 4வது விசில் வரும்போது மேனுவல் வீட்டுக்குள்ள போயிருவான். அவங்க ஃப்ரெண்டும், பாரு அவன் தான் ஆஃப் பண்ணிருப்பான் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மேனுவல் அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க கிட்ட போய் பார்த்துட்டு, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன், அம்மாவை தனியா விட முடியாது, உங்களால அம்மாவை இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்க முடியுமான்னு கேட்க, பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன்றத சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மேனுவல் அவங்க அங்கிளையும் அவங்களோட பையனும் பார்க்க போவாங்க. அங்கிளோட பையன் டாக்டர் தான், அவன் செய்ய டேப்லெட்டை கொடுக்குறான். இந்த மாத்திரை மயக்க மாத்திரை, இது பாய்சன், ஆல்ரெடி போட்ட பிளான் படி நீ பண்ண, நாங்க வந்துடுறோம் அப்படின்றது சொல்ல அவன் வீட்டுக்கு போறான். ஒரு மேங்கோ ஜூஸ் போறான், அதுல அந்த மயக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க, நீங்க தான் எங்க அம்மா பாத்துக்கணும், நான் வெளியே போயிட்டு வரேன், என் அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அவங்க பசி தாங்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் கொடுங்க, மறக்காம கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நீங்களும் குடிங்கன்னு ஐஸ் வச்சுட்டு போறாரு. இந்த விஷயத்தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேலை விஷயமா அவங்க பேசியிருக்க நேரத்துல இங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த பார்ட்டி கூப்பிட்டு ஜூஸ் குடிங்கன்னு சொல்ல அவங்க குடிக்க மாட்டேன்றாங்க. இப்ப மேனுவலா கால் பண்ணி என் அம்மா ஜூஸ் குடிச்சாங்களான்னு கேட்க, இல்ல குடிக்கல, அவங்க விருப்பப்படல அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றான். அந்த லேடியும் அந்த பாட்டி முன்னாடி போய், இங்க பாருங்க அந்த ஜூஸ் எதுவுமே இல்லை, நான் வேணா குடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு ஜூஸை குடிச்சிட்டு
அந்த பாட்டிக்கும் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சிடுறாங்க. உடனே மேனுவலா அங்கிள் கால் பண்ணி இதுதான் கரெக்டான நேரம், என் வீட்டுக்கு போ அப்படின்றத சொல்ல அவரும் கார் ஓட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கிட்ட போனான்னு பார்த்தா இப்போ டக்குன்னு ஹீரோயின் மேனுவலோட வீட்டுக்கு போறாங்க. இதை அந்த தாத்தா பார்த்துட்டு மேனுவல் கிட்ட சொல்லிடுறாங்க, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு உன் வீட்டுக்கு போகுது, நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல மேனுவல் பதட்டப்படுறான். இப்ப ஹீரோயினும் போய் அவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்க. பாட்டி கிட்ட பாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்க ஃப்ரெண்டும் ஹீரோய் உனக்கும் நான் ஜூஸ் தரேன் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை கொடுக்க அவ குடிச்சிடுறான். குடிச்சிட்டு பேசிட்டே இருக்க நேரத்துல அவங்க கணவர்கிட்ட இருந்து கால் வருது. மேனுவல் இப்பதான் எனக்கு கால் பண்ணா, அந்த நர்ஸோட நம்பர் கேட்கறான், நீ உடனே அந்த நம்பரை எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்ல இப்பவே வா. ஆமா அவன் ரொம்ப அர்ஜென்ட் சொன்னா இப்பவே எடுத்துக்கூடுன்றனால ஹீரோயினுக்கும் வேற வழி தெரியல. சரிம்மா நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப தாத்தாவும் உள்ள போறாரு. 30 மினிட்ஸ் ஆன பிறகு அவங்க மயக்கம் போட்டுருவாங்க. இப்ப அந்த பொண்ணும் அந்த பாட்டியும் மயக்கம் போட அந்த பாட்டியை அந்த தாத்தா தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மேனுவல் வரான். அவங்க அம்மா காணுன்றத கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பதறி போறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தான கால ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சடலம் இருக்கு, ஒருவேளை அதுதான் அந்த பாட்டின்னு சொல்லி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்க அம்மா இல்லைன்றது ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த அம்மாவோட 2 பசங்களும் வரணும். மேனுவல் இங்க இருக்கா, ஆனா அவனோட அக்கா ஃபாரின்ல இருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவங்களும் வரணும்னு சொல்லவும் அவங்களும் ஃபாரின்ல இருந்து வருவாங்க. வந்தவொடனே அவங்களும் இவங்க இல்லைன்னு சொல்ல அம்மாவை எப்படி தேடுறதுன்னு என்கொயரி போயிட்டு இருக்கோம். ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா கேமராவையும் நாங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம். உங்க அம்மா ஸ்டேஷன் பக்கம் போனதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இங்க ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட அன்னைக்கு என்ன தாண்டி ஆச்சு, நீ வீட்டுல இருந்தல நம்ம போது தெரியல, ஆனா மேனுவல் மேல பயங்கரமா கோவமா இருக்கான், அவங்க அம்மாவை நான் தொலைச்சிட்டேன்னு இப்ப என்கிட்ட அவன் பேசுறது கூட இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்டா அந்த டைம் நான் அந்த வீட்டுல இருந்தேன்னா அந்த பாட்டு காணாம போயிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன அந்த வீட்டை விட்டு போக வச்சது மேனுவல் தான். ஏன்னா அவன் தான் என் கணவர் கிட்ட அந்த நர்ஸோட நம்பர் கேட்டான். ஏன் அதெல்லாம் பண்றான், உண்மையாவே அவங்க அம்மா காணாம போயிட்டாங்களா இல்ல இவன் தான் கடத்தி கொண்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல அதே இடத்துல அவங்க அக்காவையும் பின்னாடி இருக்கிறவங்களையும் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுல ப்ரேயர் நடக்கும் போது அவங்க சிஸ்டர் மட்டும் வெளியே போன் பேசிட்டு வருவாங்க. இங்க ஒரு லேண்ட் இருக்கு, இந்த லேண்டை நான் வித்துட்டு எப்படி இருந்தாலும் 2 நாளுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுவேன், ஏன்னா நான் டிக்கெட் வேற புக் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்க ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஹாய் மேம், நீங்க மேனுவலோட சிஸ்டரா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க ப்ரேயர் அட்டன் பண்ணலையான்னு கேட்க ப்ரேயர் அட்டன் பண்ண மாட்டோம், போனவங்க வந்துருவா போறாங்க அப்படின்றத அவங்க சொல்ல மேம் உங்க நம்பர் கிடைக்குமா, ஏன்னா நானும் ஃபாரின்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ஹெல்ப் வேணும்னா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் நம்பர் கொடுத்துறாங்க. இப்போ ஒரு ஏஜென்ட் வரான். அவன் கிட்ட இந்த வீட்டை விற்கிறது பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. டைம் ஆன பிறகு கிளம்பும் சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இது ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பாக்குறா. என்ன குடும்பம் இது, அம்மாவே காணாம போயிட்டாங்க, அந்த பொண்ணு திரும்ப ஃபாரினுக்கு போதே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ நைட்டு மேனுவல் வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறான். அந்த இடமும் அமைதியா இருக்கு. பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரான். ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். இங்க நைட்டு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டே இருக்க அவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஆச்சுன்னு போய் ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா மேல் வீட்டுல இருக்கிற மேல் மாடியில ஜன்னல்ல அந்த பாட்டியோட உருவம் அவங்களுக்கு தெரியும். அவங்க பயந்தே போயிருவாங்க. உங்க கண்ணல் கிட்ட சொன்னாலும் அவரும் நீ கவலைப்படாத, நாளைக்கு காலை மேனுவல் கிட்ட கேட்கலாம், அவங்க அம்மா திரும்பி வந்தா நமக்கும் சந்தோஷம் தானே சொல்லிட்டு கால் பண்ணி கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லைன்றதான் அவன் சொல்லிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு ஒரே டவுட். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கூப்பிட்டு இல்லடி நான் அன்னைக்கு அவங்கதான் பார்த்தேன், அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, நம்ம அந்த வீட்டுல போய் செக் பண்ணணும், உங்களோட ஹெல்ப் தேவை, நான் நைட் அந்த வீட்டுல போய் பாக்குறேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் வெளியே போற நேரமா பார்த்து ஹீரோயின் மேனுவல் வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மேனுவல் வரானா இல்லையான்னு சொல்லிட்டே இருக்க அவங்க போறாங்க. அப்படி போகும்போது எல்லா பக்கமும் க்ளோஸா இருக்கும். அப்போ அங்க வந்து கம்பியை பிடிச்சிட்டு மேலே ஏறி ஜன்னலை பார்ப்பாங்க. அப்படி ஜன்னலை பார்க்கும் போது உள்ள அந்த டாக்டர் இருப்பான். அவன் பார்த்து பயந்து போயிடுறான். அவனோட கெட்டப்பே வித்தியாசமா இருக்கும். ஆனா அவன் உள்ள இருக்கிற விஷயம் ஹீரோயின் பார்த்திருக்க மாட்டாங்க. அவனும் மேனுவல் கால் பண்ணிட்டு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம வீட்டை வந்து பாக்குறா, இவதான் கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்ல மேனுவல் பதறி வர ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாங்க மேனுவல் கார் வருது, நீ எப்படியே தப்பிச்சு போன. ஹீரோயினும் வேக வேகமா ஓடி வீட்டுக்கிட்ட வளர்த்துக்கொள்ள மேனுவல் பாத்துறான். இங்க பாருங்க மேம், நானே என் அம்மா காணாம போயிட்டாங்க, மன வருத்தத்துல இருக்கேன், நீங்க எப்படி ரகசியமா என் வீட்டுக்கு வர விஷயம் உங்க கணவருக்கு தெரிஞ்சா அவருக்கு தான் அசிங்கம், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நான் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இத ஹீரோயினோட கணவரை பாத்துறாரு. ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ற, இப்ப எனக்கு தான் அசிங்கமாயிருக்கு, எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிடுவாரு. பாவம் ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. நம்ம இவ்வளவு யோசிச்சோமே எல்லாமே வேஸ்டா, அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம
நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த பாட்டி காணாம போன பிறகு அப்படின்னு கேட்கும் போது ஃப்ரெண்டும் இல்லடி அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு ஒன்னும் கேர் ஆயிடுச்சு, நான் மயங்கி அப்படியே தூங்கிட்டேன், உனக்கு அப்படி ஒன்றும் தோணலையா? நம்ம ஹீரோயின் இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு மேனுவலோட சிஸ்டருக்கு நம்ம சேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்லி சேட் பண்ண அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மேனுவலுக்கும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்லையே ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னும் போது இல்ல உங்க அம்மா காணாம போன பிறகும் நான் உங்க அம்மா உங்க வீட்டுல பார்த்தேன்னும் போது வாய்ப்பே இல்லை, நீங்க வேற ஏதாவது வீட்டுல பாத்தீங்களான்னும் போது இல்ல நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னும் போது இல்லங்க அவங்க காணாம போயிட்டாங்க, என்னோட தம்பி அவங்களை இன்னுமே தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடியுது. மேனோட வீட்டு பின்னாடி இருக்க செவுத்துல ரத்த மாதிரி இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு வந்து அந்த டாக்டரை பிடிச்சி கத்துன்னு கத்துவான். நீ என்ன பெரிய பிளானு சூப்பரா இருக்கும், யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா இங்க பாரு மாட்டிக்கிட்டோம்னா செத்தோம் அப்படின்னு சொல்ல டியூட் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, என்னோட பிளான் எப்பவுமே ஸ்பாயில் ஆகாது, நான் அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுதான் பண்ண ஆரம்பிச்சேன், இது லைட்டா தானே லீக் ஆகுது எப்படியா சரி பண்ணிடலாம் போது ஏதாவது பண்ணி தொலை நம்ம மாட்டினோம்னா அவ்வளவுதான், ஆனா உன இந்த மாஸ்க் ஒண்ணு போட்டுறேன் போது டியூட் என்ன ஏன் கத்துறீங்க, இதெல்லாம் பண்றது உங்களுக்காக தானே, இந்த எமோஷனல் மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு வேணாம், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, சீக்கிரமா அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி மேனுவல் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பான். அவங்க அங்கிள் கிட்ட அங்கிள் உங்க பையன் செய்யறதுலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம கவலைப்படாத சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஃபாரின்ல இருந்து அவ திரும்பவும் வரப்போறா, அவ வரதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க, அவகிட்ட மாட்டினீங்கன்னா காலி அப்படின்னு சொல்ல திரும்பவும் ஃபாரின்ல இருந்து வராளா, ஏன் அவ வரா, அவளை யார் இப்ப வர சொன்னா எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல, சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து வைங்கன்னும் போது இதை அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல டாக்டர் பயங்கரமா கத்துறான், நான் இன்னும் இந்த வேலையை முடிக்கலையே, இது முடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படணும் போது ஏதாவது பண்ணுடா, அவ செம்ம ஷார்ப்பு வந்தானா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா, நம்ம மாட்டிப்போம்னு சொல்ல அவர் ஏதோ ஒரு பக்கெட்ல ரெட் கலர்ல ஏதோ ஒண்ணு பாத்ரூம்ல ஊத்திக்கிட்டே இருப்பாரு, அந்த இடத்த வேக வேகமா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ நைட்டு மேனுவல் யாருக்கும் தெரியாம அங்க ரத்தம் இருக்கிற அந்த இடத்துல சில மூட்டைகள்லாம் போட்டு மறைச்சிட்டு இருப்பான். இந்த விஷயத்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பாத்துருவாங்க. இதை ஹீரோனு கிட்ட சொல்ல அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும், அதை அவன் மறைக்க பாக்குறான், அவன் இல்லாத நேரமா பார்த்து நம்ம உள்ள இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. அதே மாதிரி மேனுவல் போனப்போ ஹீரோனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் உள்ள இறங்கி போறாங்க. அதுல ஒருத்தங்க அந்த மூட்டையில எடுத்துட்டாங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா புதுசா பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் அதை சொரண்டுடி அப்படின்னு சொல்லி அவ தேய்ச்சிட்டே இருக்க நேரத்துல வேற ஒரு ஃப்ரெண்டு காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்க டாக்டரும் மேனுவல் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்களை வெளியே போக சொல்ல அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அந்த டாக்டரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அதுவா சும்மாதான் இங்க வந்து அப்படின்னு சொல்லி நைஸா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வருது, அதாவது மேனுவல் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வராங்க. நிறைய பேர் அவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க, வேற ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்தாங்க, அங்கதான் அவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க ரொம்ப சைலண்டா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்கள வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. மேனுவலும் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க எல்லார்கிட்டயும் என் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா தான் ஆயிட்டு இருக்கு, நான் பேசாம இந்த வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோன்றத சொல்றாங்க. ஹீரோயின் வந்து பாட்டி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் மேனுவல் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே மேனுவலை லவ் பண்றவங்களும் மேனுவல் கிட்ட பேசணும்னு போயிடுவாங்க. ஹீரோயினும் அந்த பாட்டி கிட்ட பாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க நேரத்துல வேகமா மேனுவல் ஓடி வந்து உங்க கணவர் உங்களை கூப்பிடுறாங்க, நாங்க வர எல்லா திங்ஸும் பேக் பண்ணோம், இங்க இருந்து போறீங்களா அப்படின்றத சொல்லியிருப்பான். ஹீரோனுக்கு ஒரே டவுட், உடனே மேனுவலோட அக்காவுக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த போன் இப்போ மேனுவல் கிட்டதான் இருக்குமே. இப்ப மேனுவல் அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு லாக் பண்ணிட்டு போறான். அந்த ஏரியாவே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும். ஹீரோயினுக்கும் இன்டர்வியூ இருக்கு, ஸோ அவங்க அதுக்கு போகணும்னு சொல்லி ரெடி ஆயிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். மேனுவலோட சிஸ்டரும் ரிப்ளை பண்ணல, அவங்க அம்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்க. இப்போ இன்டர்வியூ அப்போ மேனுவலோட அக்காக்கு இன்டர்நேஷனல் கால் பண்ணுவாங்க. அவங்க ஃபாரினர் இருந்தா கண்டிப்பா எடுப்பாங்கன்னு, ஆனா அது மலையாள லாங்குவேஜ்ல வரும். அப்பனா அவங்க இந்தியாக்குள்ளதான் இருக்காங்க போல, அப்ப இன்னும் ஃபாரின் போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப ஹீரோயினும் அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு போவாங்க. அப்ப மேனுவலோட சிஸ்டர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பரை எடுக்கிறாங்க. அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க தான் மேனுவலோட சிஸ்டர் பாக்குறதுக்காக கேரளாக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிக்கப் பண்றதுக்காக தான் மேனுவல் போயிருப்பான். ஆனா மேனுவலும் கால் பண்ணிட்டு என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சோ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, அங்க இருந்து நான் உங்களை பிக்கப் பண்றேன்னு சொல்ல அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மேனுவல் நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வரணும், இது ஒன்னும் அவசியம் இல்லைல்ல, என் அம்மா உடம்பு சரியில்லாதனால என் அக்கா இங்க வந்தா, அவ அம்மாவை பார்த்த பிறகு அவ இப்ப உங்க கூட வர வேணாம்னு விருப்பப்படுறான், இது நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல இப்போதான் பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதாவது அவங்க அக்காவும் இந்த பெண்ணும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்க ஒரு லெஸ்பியன், ஒரு பொண்ணையும் தத்து எடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் பிடிக்காத மேனுவல், அது மட்டும் இல்லாம மேனுவலோட அம்மாவும் சேர்ந்துதான் அவங்க அக்காவை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு கேட்டா அவங்க வர விருப்பம் இல்லாம அம்மா கூடயே தங்கிட்டாங்கன்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் தெரியாத அந்த பொண்ணும், இல்ல உன் அக்கா என்ன ரொம்ப விரும்பினா, அவ்வளவு நானும் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ண கூட பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அவகிட்ட நான் ஒரு வாட்டி பேசிக்கிறேன், அவ என்ன பிடிக்கலன்னு சொன்னா ஓகே நான் என்னோட ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன இவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாடே சொல்லி அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணுவாங்க. அங்கிள் இவ போற மாதிரி தெரியல, என்ன பண்றதுன்னும் போது இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயினுக்கு இந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிடும். இந்த பொண்ணு மேனுவல் அக்கா ஃபாரினுக்கு போலியான்னு கேட்க, இல்ல அவ போல, அவ கேரளால தான் இருக்கா, அவளை மீட் பண்ணதான் வந்தேன், ஏன்னா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பின வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே இன்டர்வியூல விட்டு வேகமா கார் எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணுக்கு கால் ட்ரை பண்ண அந்த பொண்ணு கால் ரீச் ஆகாது. அதே நேரத்தில் மேனுவல் நீ அக்காவை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்க, ஆமா நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்ல, ஹீரோயினும் மேனுவல் விட்டு விலகியே இருன்னு சொல்றாங்க. அந்த மெசேஜ் அவ பாக்குறா, மேனுவல் ஸ்ப்ரே பண்ணிடுறான். ஹீரோயினும் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போதுதான் அந்த பொண்ணு ஆல்ரெடி நான் மேனுவலோட பேக்கரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ அந்த கடைக்கு போலான்னு போய் வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. மேனுவலையும் பார்க்கல, அந்த பொண்ணையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த கடையில இருக்கிறவங்க எங்க ஓனர் ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்றாங்க, அங்க இருப்பாங்கன்ற தகவலை சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்குள்ளே நைட் ஆயிடுது. ஹீரோயின் மார்னிங் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மேனுவலோட வீட்டுல அந்த செவுத்துல இருக்கிற சில சுண்ணாம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதுல என்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாரு நீ எடுத்துட்டு வந்தது வெறும் சுண்ணாம்பு கிடையாது, அதுல ரத்தமும் போனும் மிக்ஸ் ஆயிருக்கு, யாரோட உடலை கெமிக்கல் ஊத்தி அதை கரைச்சிருக்காங்க, இதுல நீ இன்வால்வ் ஆகாத, இதை விட்டு நீ விலகிப்போ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயின் இந்த விஷயத்த உடனே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க இருக்கிற லொகேஷனுக்கும் வர சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த கடைக்குள்ள போறாங்க. அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. கதவுக்கு மேல இருக்க ஓட்டலை எட்டி பார்த்தா மேனுவல் அவங்க அங்கிள் அந்த டாக்டர் அந்த பொண்ணை மர்டர் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. அந்த பொண்ணை இப்படியே காப்பாத்தணும்னு நினைச்ச ஹீரோயின் கல்ல எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்க சத்தம் கேட்டு மேனுவல் வெளியே வர கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறான். ஆனா மேனுவல் இரும்பு கம்பியால அவங்க கார்ல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வருது. இப்ப அந்த கார் அப்படியே முன்னாடி இடிச்சிட்டு வந்து அந்த கதவை உடைக்கிறாங்க. அவங்களும் உள்ள இருக்கவங்க எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயினும் வேகமா உள்ள வந்து அந்த பொண்ணை தேடுறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணை ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. அது எங்கன்னு தெரியாம ஹீரோயின் தேடிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஷால் அங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த ஷாலை இழுத்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள அந்த பொண்ணு இருப்பா. அவளை காப்பாத்திடுறாங்க. அவளை காப்பாத்தின உடனே இப்போ மேனுவலோட போன்ல இருந்து கால் வருது. அந்த போன் அட்டென்ட் பண்ணா பேசுறது அவங்க அம்மா தான். என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, இன்னும் முடியல, யார் பேசுறது, என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்க பக்கத்து வீட்டு பொண்ணுதான்னா, தெரியலன்னா உங்க புள்ள கிட்ட கேளுங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவனோட மண்டையில கம்பியால அடிக்கிறாங்க. அவன் கீழே விழுந்த மட்டையாயிரான். இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா தான் இப்ப வரைக்கும் என் பொண்ணு பண்ண விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, ஆனா போக போக இது ஊருக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம குடும்ப மானமே கப்பல்ல ஏறிடும், அதனால இது பண்ணவளை சும்மா விடக்கூடாது, அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது யாரு பண்றது அப்படின்னும் போது அவங்க பையன், கவலைப்படாதீங்கம்மா நான் ஒரு பிளானை வச்சிருக்கேன், அவளை அந்த தீத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து அவங்க அம்மா ஸ்கெட்ச் கொடுத்தபடி அவங்க பையன் பண்ணிருப்பாங்க. அம்மா அப்பப்ப காணாம போறாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பையன் மேல சந்தேகம் வராது, அந்த குடும்பத்து மேல அக்கறை தான் அதிகமா இருக்கும்னு சொல்லிதான் ஒரு மாஸ்டர் பிளான பண்ணிருப்பாங்க. மேனுவல் ஜூஸ் ரெடி பண்ணும் போது அதுல மயக்க மாத்திரையே போட்டிருக்க மாட்டான். ஆனா அந்த பாட்டி குடிக்கும் போது அவங்க அந்த பொண்ணு கொடுத்த ஜூஸ்ல மயக்க மாத்திரை கலந்து அவன் மயக்கமான பிறகு அவங்களே ஓடி வந்து கால ஏறி இருப்பாங்க. இவங்க உடம்பு சரியில்லை, சாகிறதுக்குள்ள என் பொண்ணை பார்க்கணும்னு ஒரு வீடியோவை அவங்க பொண்ணுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அம்மாவை பார்க்க இவங்க இங்க வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நைட்டு ஹீரோயின் ஜன்னல்லாம் அந்த பாட்டியை பார்த்ததும் அந்த சீன் அப்போதான் இப்படின்றத காமிச்சு படத்தோட லாஸ்ட் சீன்ல இவங்க எல்லாம் கார்ல இது மாதிரி வரவளை இப்படி மர்டர் பண்றதுன்னு ஒரு பிளான போட்டிருப்பாங்க. அப்படி பிளான் போட்ட பிறகு காரை எடுக்கும் போது கார் பின்னாடி இந்த கார்ல இடிச்சிடும். பின்னாடி இந்த கார் வேற யாரு காரும் இல்ல, அது ஹீரோயின் காருன்னு சொல்லி சூப்பரா இந்த படத்தை முடிக்கிறாங்க. செபிஞ்சி மக்களே படம் உங்களுக்கு புரியுற மாதிரி விரிவான அந்த கதையை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.